எவன் செத்தால பரவாயில்லை, என் அத்தா ஆழணும். புரியுதா? புரியுது. புரியுது. பெருமாளோட அவதாரத்திலேயே மிக முக்கியமானது 9வது அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரம். கம்சன், சானூரன் போன்ற அரக்கர்களோட டூழிகளை எல்லாம் அழித்தெடுத்து இப்பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்டி லோகக்ஷமத்தை பகவான் தானே அவதரிப்பார்னு இருக்கு. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணகாரியம் இருக்கும் இல்லையா? அதை தம்மம் என்பர். அழித்தொழிப்பது மட்டுமல்ல கிருஷ்ணாவதாரத்தின் தம்மம், காதல், பரிசுத்தமான வெட்டி போட்டாங்க. சிறை துணிச்சலுக்கு இறக்கிருக்கோம்னு மாவு முடிச்சுதான் மச்சா வேற வந்திருக்காங்க. அண்ணே பூமியை ஒட்டிக்கிட்டதான் நீ தெற்கிருந்து போன பொங்கலுக்கு தான் இங்க வந்து சேர்ந்தான். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாளாம். முட்டாயெல்லாம் கொடுத்து அதுக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு பாதை வச்சு பாவத்தை போய் சேர்ந்துட்டான். போலீஸ் வேணா கேஸ் கொடுத்துருவாங்கண்ணே. போலீஸ் கேஸ் எல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த பாடி அடக்கம் பண்ணிட்டு குழந்தை சர்ச் வாசலுக்கு எடுத்துட்டு போடுறேன். சரிங்க. நம்ம வளர்ப்போமா? இதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணாமடி. குழந்தையில என்ன தராதரம்? கடவுளே தரேங்கிறாரு. தராதரம்னு என் வயிற்றுல ஒன்றும் தங்க மாட்டேது. வரதையும் நம்ம பண்ணி தொலை. பாடு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு தாய்மையை கொடையா கொடுத்து முருகனோட வேலை உடம்புல ஏந்திட்டு கிருஷ்ணர் பிறந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கான். பாரிவேல் கண்ணன், பாரிவேல் கண்ணன், பாரிவேல் பாரிவேல் கண்ணன். நீங்க கூப்பிடுங்க. பாரி இங்க பாருங்க, என் தங்க குட்டி பாருங்க. சரிடா, சரி. ஓ ஓ, என்ன பண்ற பாரு. கண்ணன் என்ன பண்ற பாரு. சரி பாரு, சரி சரி. மெடிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்பா குளைய பார்த்த டிராமா உள்ள இருக்கும். அப்போ இவன் சிரிக்கவே மாட்டானா? லெட்ஸ் ட்ரை. the time will heal. ஏன் தப்பு சிரிக்க மாட்டற? நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரு. 6 வயசு வரைக்கும் இப்படிதான் இருக்கும். 7வது வயசு வந்து நீங்க போதும் போதுங்கிற அளவுக்கு கலகலகலன்னு சிரிப்பா. பாரு சிரிடா, சிரிடா. சிரிப்பு வரலாமா? கோபப்படாத, சிரிச்சா அழகா இருப்பே. கண்டியாமா சிரிப்பு வரலாமா? சண்டை படம் பார்க்கணும். பா இந்த மாதிரி சண்டை போடுறாங்கப்பா. யாரோ உங்க அப்பா? இன்னொரு வாட்டி சொன்னா பல்ல கட்டுருவாங்க. நீங்க மௌன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க? மவனா? யார் மவன்? உனக்காக பாக்குறேன். என்னமா இவ்ளோ வயலண்டா இருக்கான்? எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், என்னையும் முறைக்கிறான். அவன் கோவத்தை சேனலைஸ் பண்ணுங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ண வைங்க. சரியா இருக்கும். 1 2 3 4 5 6 7 5 6 7. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்களுக்கு பிறந்தவ இல்ல. நம்ம கிட்ட வாய் பேச முடியாத வாட்ச்மேன் வேலை பார்த்தாரு. அவர் புள்ளதான் நீ. அதான் அப்பா என்கிட்ட அப்படி இருக்காரம்மா. அவரு எப்படி உன்கிட்ட இருந்தாலும் அவர்தான் உன் அப்பா. நான் போனதுக்கு அப்புறம் நீதான் அவரை நல்லா பார்த்துக்கணும் பாரு. அப்படி என்னை விட்டு போயிடுவியா சந்தியாமா? என்னை விட்டு போயிடாத சந்தியாமா. என்னை விட்டு போயிடாத சந்தியாமா. சந்தியாமா விட்டு போயிடாத சந்தியாமா. எனக்கு என்ன பண்றது? அவளே போயிட்டான். வேண்டாத எல்லாத்தையும் காசில தொலைச்சிட்டு வரலாம்னு சொல்லுவாங்களே, இவனை எங்க தொலைச்சிட்டு போலாமா? ஒரு ஜீவனை ஜனிக்கிறதுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு.
இவன் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீ எங்க போய் தொலைச்சாலும் சுத்தி சுத்தி உங்ககிட்ட தான் வருவான். அழக்கூடாதுன்னு உங்க அம்மாவும் சொன்னாங்களா? என் அம்மாவும் அதான் சொன்னாங்க. அழாம சிரிச்ச முகத்தோட அவங்கள வழி அனுப்பிச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? எனக்கு சிரிப்பு வராது. சிரிப்பு வராதா? எனக்கு சிரிப்பு வராது எப்பவுமே. உன் பேர் என்ன? பாரி. பாரிவேல். அது அண்ணனோட ஃபுல் நேம். எப்படி என் மேஜிக் பவர்? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரி. சிரிக்க பழகு. சிரிச்சா நீ அழகா இருப்ப பாரி. சிரிக்க பழகுடா.